முதல் தேர்தலிலேயே தாவேக 35% வாக்குகளை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் இருதுருவ அரசியல் முடிவுக்கு வந்து ஒரு புதிய சகாப்தம் தொடக்கம் என தேர்தல் முடிவுக்கு அப்புறமா திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்காரு. பிடிஆரின் இந்த பதிவு உண்மையாகவே தங்களது பின்னடைவையும் மாற்றும் சக்தியின் எழுச்சியையும் எவ்வளவு வெளிப்படையா ஒப்புக்கொண்டிருப்பதை காட்டுது. மேலும் இது அரசியல் வட்டாரத்தில் மிகவும் பேசும் பொருளாக மாறியிருக்கு. இது குறித்த பின்னணி தகவலை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசியல் களம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இரு முக்கிய துருவங்களை நோக்கியே சுழன்று கொண்டிருந்துச்சு. ஒருபுறம் திமுக, மறுபுறம் அதிமுகன்னு மாறி மாறி ஆட்சி பீடத்தில் அமர்ந்து திராவிட பேர் இயக்கங்களின் கோட்டையை ஒரு புதிய கட்சி இவ்வளவு சீக்கிரமா அசைத்து பார்க்கும்னு அரசியல் விமர்சகர்கள் கூட கணிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா மக்களின் தீர்ப்பு எப்போதுமே ஆச்சரியங்கள் நிறைந்தது என்பதை நிரூபிக்கும் வகையில தான் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே தமிழகத்தை நோக்கி திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். முதலாக தேர்தலை சந்திக்கும் ஒரு புதிய கட்சி தனது முதல் தேர்தலிலேயே 35% வாக்குகளை பெறும் என்று நான் மட்டும் இல்ல, அரசியல் களத்தில் இருக்கும் யாருமே எதிர்பார்க்கல. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம். இதன் மூலம் தமிழகத்தில் பல தசாப்தங்களாக நீடித்து வந்த இருதுருவ அரசியல் அதிகார போட்டி ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம். தமிழக அரசியல் ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி தடம் பதித்துள்ளது என்பதை இந்த முடிவுகள் தெளிவாக காட்டுது. திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் தங்களது பின்னடைவையும் மாற்று சக்தியின் எழுச்சியையும் எவ்வளவு வெளிப்படையாகவும் முதிர்ச்சியுடனும் ஒப்புக்கொண்டிருப்பது தற்போதைய அரசியல் சூழலில் மிக உன்னதமான அரசியல் நாகரிகமா பார்க்கப்படுது. இவர் கடந்த திமுக அமைச்சரவையில் நிதித்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பணியாற்றிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்ததுக்கு அப்புறமா தனது எதிர்கால திட்டம் குறித்து முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதில் தான் அடுத்த தேர்தல் வரை மக்கள் பிரதிநிதியாக இருக்க போவதில்லை அப்படிங்கிற உண்மையை ஏற்றுக்கொள்வதாகவும் பொது வாழ்வில் இருந்து சில காலம் ஓய்வெடுக்க போவதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் சென்னை, திருச்சி, மதுரைன்னு திமுகவின் கோட்டைகளாக கருதப்பட்ட பல நகர்ப்புற தொகுதிகளிலும் அதிமுகவின் ஆதிக்கத்தில் இருந்த மேற்கு மண்டலங்களிலும் தாவேகாவின் அலை பலத்த சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சாதி மத எல்லைகளை கடந்து தாவேகாவின் கொள்கைகளும் அதன் தலைமையின் மீதான நம்பிக்கையும் அடிமட்ட தொண்டர்கள் வரை ஊடுருவியிருக்கு. காலம் காலமா திமுக இல்லைனா அதிமுக என்ற இரு சாய்ஸுகளுக்கு மட்டுமே சுழன்று கொண்டிருந்த தமிழக மக்களுக்கு இப்ப ஒரு வலுவான மாற்றுப்பாதை கிடைச்சிருக்கு. பிடிஆர் குறிப்பிட்டதை போல இது வெறும் ஒரு கட்சியின் வெற்றி மட்டும் கிடையாது. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். இனிவரும் காலங்களில் தமிழக அரசியல் களம் எப்படிப்பட்ட மாற்றங்களை சந்திக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.